ஆன்லைன் ரம்மி தடை சட்டத்தை மீண்டும் இயற்றி ஆளுநருக்கு அனுப்ப அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் 2023-24 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மார்ச் 20ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த நிலையில் நிதிநிலை அறிக்கைக்கு ஒப்புதல் பெறுவதற்காக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலர், உள்துறை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். முதலில் அதிகாரிகளுடன் அரை மணி நேரமும், பிறகு அமைச்சர்களுடன் 45 நிமிடங்களும் தனித்தனியாக ஆலோசனை நடந்தது. பட்ஜெட் கூட்டத்தொடரில் பல அதிரடி அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தொழில்கள், தொழில் விரிவாக்கம், நிதிநிலை அறிக்கை உள்ளிட்டவற்றிற்கு அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கும் திட்டம் பற்றிய அறிவிப்பு பட்ஜெட்டில் வெளியாகும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே தெரிவித்த நிலையில் அது குறித்தும் அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் இயற்றப்பட்ட ஆன்லைன் ரம்மி தடை சட்ட மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பிய நிலையில் பேரவையில் மீண்டும் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்ப அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. குறிப்பாக ஆன்லைன் ரம்மி தடை சட்ட மசோதா விவகாரம் குறித்து அமைச்சரவையில் மிகவும் தீவிரமாக விவாதித்து உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆளுநர்களுக்கு வாய் மட்டும்தான் உண்டு, காதுகள் இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். பஞ்சாபில் ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதன் தொடர்ச்சியாக சட்டமன்றத்தை கூட்ட அனுமதி மறுக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என கூறி பஞ்சாப் அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் தங்கள் முந்தைய தீர்ப்பு ஒன்றில் ஆளுநர் அரசியலமைப்பின் கீழ் உள்ளவர் என்றும் மாநில அமைச்சரவையின் பரிந்துரையின்படி செயல்படும் நபர் என்றும் கூறியிருந்தது சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி உங்களில் ஒருவன் என்ற கேள்வி பதில் நிகழ்வில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு ஆளுநர்களை விமர்சிக்கும் வகையில் அவர் பதில் கூறியிருக்கிறார். இதுவரையிலான செயல்பாடுகளை பார்த்தா ஆளுநர்களுக்கு வாய் மட்டும்தான் உண்டு, காதுகள் இல்லை என்றே தோன்றுகிறது. ஆன்லைன் சூதாட்டங்களை தடை செய்யும் சட்ட மசோதாவை ஆளுநர் ரவி மீண்டும் திருப்பி அனுப்பியிருக்கும் நிலையில் முதலமைச்சரின் பேச்சு கவனம் பெற்றுள்ளது. ஆளுநர்களுக்கு வாய் மட்டும்தான் உண்டு, காதுகள் இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்திருந்த நிலையில் ஆளுநர்களுக்கு நல்ல இதயம் இருப்பதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை KK நகரில் உள்ள ESI மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், எய்ம்ஸ் மருத்துவமனை பிரம்மாண்டமாக கட்டப்பட உள்ளதால் அதற்கு காலதாமதம் ஆகும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஆளுநர்களுக்கு வாய் இருக்கிறதா, காது இருக்கிறதா என்பதெல்லாம் தமக்கு தெரியாது என்றும் ஆளுநர்களுக்கு நல்ல இதயம் இருக்கிறது என்பதை மட்டும் தன்னால் உறுதியாக கூற முடியும் என்றும் தெரிவித்தார். நல்ல சேவை செய்பவர்களை புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் சொல்ல போனா மருத்துவர்களுக்கு இதயம் இருப்பதை போலத்தான் ஆளுநர்களுக்கும் இதயம் இருக்கிறது. ஆளுநர்களுக்கு வாய் இருக்கிறதா, காது இருக்கிறதான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆளுநர்களுக்கு இதயம் இருக்கிறது, நல்ல இதயம் இருக்கிறது. ஆன்லைன் சூதாட்டங்களை தடை செய்யும் மசோதாவை மீண்டும் சட்டப்பேரவையில் நிறைவேற்ற தமிழக அமைச்சரவை முடிவெடுத்துள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். அவருடன் செய்தியாளர் ரமேஷ் நிகழ்த்திய நேர்காணலை பார்க்கலாம். புதுசா வரக்கூடிய சட்ட மசோதால என்ன விஷயத்தெல்லாம் கூடுதலா சேர்க்க போறீங்க? அதெல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணி சேர்த்துக்குவோம், வேணா சேர்த்துக்குவோம், வேண்டாட்டி இதே பிரசன்ட் பண்ணிக்குவோம். சார், இப்ப இது வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டு இனிமே வெள்ளை அறிக்கையே தேவையில்லையா? என்னென்ன அவங்க கேட்டாங்களோ கேட்டது பூரா சொல்லியிருக்கேன். அதனால வெள்ளை அறிக்கையே தேவையில்லை. சார், நீதிபதி சந்துரு கொடுத்த அந்த ரெக்கமெண்டேஷன் திருப்பி இதில் இடம்பெறுமா? சந்துரு கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ல தான் நாங்க இந்த இதுவே பண்ணிருக்கோம். சார், இப்ப கவர்னர் சொல்றாரு 31 அந்த என்ட்ரி லெவல் 31 சென்ட்ரல் பவர்ஸ் கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாரு. அதை வச்சு தடை பண்ண முடியாது அப்படின்றாரு. அது எப்படி சார் சாத்தியமா? இல்ல சார், நாங்க 34ல கொண்டு போயிருக்கோம் சார். இட் இஸ் a கேம் ஆஃப் சான்ஸ். அது 31ங்கிறது ஸ்கில்டு கேம்ஸ். நாங்க ஸ்கில்டு கேம்ஸ் சொல்லல, நாங்க கேம் ஆஃப் சான்ஸ், அதனால தடை பண்றோம்னு சொல்லிருக்கோம். உயர்நீதிமன்றத்தில் வரும்போது வழக்கு வரும்போது மாநில அரசு திருத்தங்கள் தான் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை தடை பண்ணல. தடை பண்ணல.
புதிய சட்டம் கொண்டு வாங்க, இந்த திருத்தங்களோடு புதிய சட்டம் கொண்டு வாருங்கள் என்று உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்று உயர்நீதிமன்றம் சொல்லவில்லை. ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பிய நிலையில் அது குறித்து பல்வேறு தலைவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை காணலாம். சட்டமன்றத்தினுடைய பேரவைத் தலைவராக இருந்த பட்சத்தில் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் திருப்பி ஒரு ரிவைஸ்டு பில்லு, அதாவது ஒரு அமெண்டட் பில்லு, அதை மறுபடியும் ஆளுநருக்கு அனுப்பலாம். எனவே அந்த அடிப்படையில் ஆளுநர் ஒப்புதல் தரலாம். பிஜேபி தமிழ்நாடு, we are all for the bill. We are all against online rummy. All we want to do is, if it's a faulty bill, with a lot of pressure, we make the governor to sign. Because we all know, if the speaker and the honorable MLAs in the house, they repass it again without any changes to it. If it goes back to the governor's office, 100% the governor has to sign. 100% we know that the governor has to sign it. There is no doubt about that, sir. There is no debate also. கவர்னர் மாதிரியான முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு மசோதா அவர்களுக்கு அனுப்பப்பட்டாலும் கையெழுத்திற்கு சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்பாக்சன் அப்படின்னு சொல்லுவோம். சட்டத்தில் எந்த ஒரு மசோதா அவர்களுடைய எந்த விதமான கேள்விகளுக்கு, அது சட்ட ரீதியான கேள்விகளாக இருக்கலாம், சில சந்தேகங்களாக இருக்கலாம், அதையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டியது மாநில அரசினுடைய கடமை. அதனால இதற்கு முன்பாக கூட இம்மாதிரி பல்வேறு மசோதாக்கள் அரசாங்கத்தினுடைய பதிலுக்காக, அவர்களுடைய விளக்கத்திற்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. இதில் ஒன்று புதிதில்லை. தொடர் தற்கொலைகளை தடுப்பதற்கு உடனடியாக மாநில அரசு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி வரும் கூட்டத்தொடரில் இந்த மீண்டும் ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா சட்டம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மாநில ஆளுநர்கள் மாநில அரசினுடைய அமைச்சரவையினுடைய முடிவுகளுக்கு விரோதமாக அல்லது அதற்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் நடந்து கொள்ளக்கூடிய இந்த போக்கு என்பது அரசியல் சாசனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் உகந்ததாக இல்லை. ஆன்லைன் சூதாட்டத்தை முற்றிலுமாக தடை செய்வது கேள்விக்குறிதான் என்றும் அதற்கான பண பரிமாற்றத்தில் கட்டுப்பாடு விதிக்கலாம் எனவும் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் சூதாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதில் எந்தவித சந்தேகமும் எனக்கு கிடையாது. கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டும். தடை செய்வது ஒரு யுக்தியாக இருந்தாலும் அதுவே முழு தீர்வாக இருக்கும் என்று நான் நம்பவில்லை. வர்த்தக பரிமாற்றம், அதாவது பேங்க் மூலமா தான் ஆன்லைன்ல தான் பரிமாற்றம் பண்றாங்க, பிசிக்கலா கேஷ் யாரும் கொடுக்கும், அதுக்கு நிறைய கட்டுப்பாடு வைக்கலாம். அதனால இது தேசிய அளவில் ஒரு ஒரு முயற்சியை எடுத்து தான் அதை பேன் பண்ண முடியும். ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை ஆளுநர் RN ரவி திருப்பி அனுப்பியுள்ள நிலையில் சட்டம் இயற்ற அதிகாரம் இல்லை என்று ஆளுநர் சொல்வதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை என்கிறார் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி கற்பக விநாயகம். இந்த விவகாரம் குறித்து மேலும் சில ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சொல்வதை தொகுப்பாக பார்க்கலாம். ஆன்லைன் சூதாட்டத்துக்கு தடை விதிப்பது தொடர்பாக தமிழக அரசு அமைத்த குழுவிற்கு தலைமை வகித்த ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரு, ஆளுநர் ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை திருப்பி அனுப்பியதில் உள்நோக்கம் இருப்பதாக தெரிவித்துள்ளார். எங்களுடைய அறிக்கையை மட்டுமல்லாமல் பொது கருத்தையும் கேட்டறிந்துதான் அவசர சட்டத்தை நிறைவேற்றினாங்க. இவர் அவசர சட்டத்தை கையெழுத்து போட்டார். அதில் விதிகள்லாம் எழுதி அதை நடைமுறை கொண்டு வரதுக்குள்ள சட்டமன்றம் கூட்டப்பட்டது. பட்ஜெட் தொடர் வந்துச்சு. சட்டமன்றம் கூட்டிய பிறகு 3 வார காலத்துக்குள் மறுபடியும் மசோதா நிறைவேற்றலைன்னா அவசர சட்டம் காலாவதி ஆகிடும். அது காலாவதி ஆகிடுது. இப்போது மசோதாவை 4 மாதம் கழித்து இப்படி காரணம் சொல்லும்போது இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா தெரியுது. இப்போ இந்த சூதாட்டத்தை தடை செய்கிறத விட இவர் விளையாடுறதே ஒரு சூதாட்டம் மாதிரி இருக்கிறதா எனக்கு தோன்றுது. மாநில அரசுக்கு உள்ள பிரத்யேக அதிகாரத்தின்படி தமிழக அரசு சட்டம் இயற்றலாம் என்கிறார் ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன். ரூல்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஐடி ரூல்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஐடி ரூல்ஸ் மீடியா சம்மந்தமாக தானே தவிர இந்த ஆன்லைன் கேமிங் பற்றி அல்ல. இது மாநில அரசுக்கே உள்ள பிரத்யேகமான அதிகாரம். அதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி 1930 சட்டம் ப்ராவின்ஸ் போட்ட சட்டம் தான். அப்போவே பிரிட்டிஷ் காலத்திலேயே அந்த சட்டம் போடுறதுக்கு அதிகாரம் வந்திருக்கு 1930. அதுக்கு அடுத்து நம்ம கான்ஸ்டியூஷன் வந்தபோது மாநிலங்களுக்கான அதிகாரத்துக்கான பட்டியலில் என்ட்ரி 34 அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே இதை கவர்னருடைய செயல் மிக அடாத செயல், கொடும் செயல்.
சட்டம் இயற்ற அதிகாரம் இல்லை என்று கூறுவதற்கு ஆளுநர் RN ரவிக்கு அதிகாரம் இல்லை என்று தெரிவிக்கிறார் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி கற்பக விநாயகம். தடை செய்ய வேண்டியதுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கு, தடை கூடாதுங்கிறதுக்கு பாயிண்ட் இருக்கு. தடை கூடாதுங்கிறது என்னன்னா, இந்த 2-3 லிஸ்ட் உண்டு, சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து யூனியன் லிஸ்ட்ல வரும், தகவல் தொழில்நுட்ப வரும். அந்த ஸ்டேட்டை பொறுத்தவரை, அந்த மசோதாவை பொறுத்தவரையும் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண முடியாது, இதுதான் பண்ண முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ண முடியுங்கிறாங்க. என்னை பொறுத்தவரை ஒரு தவறு. இது உங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லை, உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்றதுக்கு ரவிக்கு உரிமை இல்லை. காரணம் என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் 7th ஷெட்யூல்ல இருக்கு, அதில் 34ல் இருக்கு பெட்டிங் கேமிங்னு இருக்கு. அதில் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணலாம். ஆனால் பண்ணலைன்னா இருக்கிற விளைவென்ன, பண்ணுனா ஏற்பட்ட விளைவென்னு பார்க்கணும். பண்ணலைன்னா நிறைய சாவுகள் வரும், பண்ணம்னா சாவுகளை தடுக்க முடியும். அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் அளித்த ஆளுநர் சட்ட மசோதாவை திருப்பி அனுப்பியது ஏன் என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. ஆன்லைன் சூதாட்டத்தால் பணத்தை இழந்து தமிழகத்தில் 40க்கும் அதிகமானோர் தற்கொலை செய்து உயிரிழந்த நிலையில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் குறித்த வலியுறுத்தல் அதிகரித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தலை ஒரு மாதத்திற்குள் நடத்தி முடிக்க அக்கட்சி தலைமை முடிவு செய்துள்ளது. சென்னையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் 68 பேர் பங்கேற்றனர். புதுச்சேரி, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களின் பொறுப்பாளர்களும் பங்கேற்றனர். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, கட்சியினரை விருப்பு வெறுப்பின்றி அரவணைத்து செல்ல வேண்டும் என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். பொதுச் செயலாளர் தேர்தல் விரைவில் நடைபெறும் என்றும் அதற்காக தயாராக இருக்க வேண்டும் எனவும் ஆலோசனைக் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. இன்னும் ஒரு மாதத்திற்குள் பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்தி முடிக்கவும் அதிமுக தலைமை திட்டமிட்டுள்ளது. கடந்த ஒரு வாரமாக அதிமுக பாஜக இடையே கருத்து மோதல் ஏற்பட்டு வரும் நிலையில் நேரடியாக தமிழக பாஜகவை விமர்சிக்க வேண்டாம் என இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாரதிய ஜனதா அதிமுக இடையே மோதல் போக்கு இல்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். எடப்பாடியுடைய அந்த உருவ பொம்மையை எரித்தது, உருவப்படத்தை எதிர்த்தது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். எனவே நேற்றைக்கு இது அது குறித்து எங்களுடைய கண்டனத்தையும், அதே போன்று பிஜேபியை பொறுத்தவரை இது போன்ற செயல்களை ஊக்கப்படுத்தாமல் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்கள கட்சியிலிருந்து நீக்கணும், ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். என்ன மோதல் இருக்கு? ஒரு மோதலும் கிடையாது. யார் மோதல் சொன்னது? அது ஏதோ இப்போ ஏதோ சில பேர் ஐடிவிங்கில் சில கருத்துக்கள், சில பக்குவப்படாதவர்கள் அவர்கள் சொன்னார்கள். அந்த கருத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கருத்து சொல்லிட்டோம். அதனால் இப்போ கூட்டணி பொறுத்தவரையில் தொடருது. அதாவது அகில இந்திய ரீதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி இது தொடரும். யாரும் அம்மா போல ஆக முடியாது, மீண்டும் அம்மா போல யாரும் பிறக்க முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் சகோதரர் போன்றவர் என்றும் அவர் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் ஏற்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார் எனவும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். திருமாவளவன் எங்களுடைய சகோதரர். எங்க அம்மா முத திருமாவளவன் மீது அன்பும் பாசமும் கொண்டவர் எங்க அம்மா. அதே மாதிரி நான் எடப்பாடியார் அப்படித்தான். அதனால அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் எங்க பொதுச் செயலாளர்கிட்ட தான் கேட்கணும். அவர்கள் பேசியதன் அடிப்படையில் தான் இந்த மாதிரி கருத்துக்கெல்லாம் பரிமாறப்பட்டது. எனவே இப்ப அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் அதை பத்தி இல்லை. அதாவது கூட்டணி என்பது ஒரு கட்சியினுடைய கொள்கை அல்ல. கூட்டணி எப்போ வேணாலும் மாத்திக்கலாம், வச்சுக்கலாம், சேர்த்துக்கலாம், அப்படியெல்லாம் மாத்திக்கலாம். நீங்கள் உங்கள் செல்போனில் கூகுள் பே வைத்துள்ளீர்களா? உங்களை எச்சரிக்கதான் இந்த செய்தி.
பெட்டிக்கடை முதல் மளிகை கடை வரை அத்தனை கடைகளிலும் கூகுள் பே வந்துவிட்டது. பல லட்சம் பேர் தங்கள் செல்போனை பயன்படுத்தி பணம் செலுத்தும் வேளையில் இதனை பயன்படுத்திக் கொள்ளும் கும்பல் இதிலும் மோசடி செய்ய தொடங்கியிருக்கிறது என்கிறார்கள் காவல்துறையினர். இப்போ கூகுள் பேல ஒரு சின்ன அமௌண்ட்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 ரூபாய் போடலாம், இல்லை உங்கள் வங்கியில் ஒரு 5000 ரூபா போடலாம். அப்போ நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, என்ன ஆச்சு இந்த 5000 ரூபா எங்கேருந்து வந்தது அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வரும், இந்த பணத்தை நான் தாங்க போட்டேன், தெரியாமல் போட்டுட்டேன், பரவாயில்லைங்க, தப்பு தாங்க, நான் திருப்பி கொடுத்துறேன்னு நம்ம சொல்லுவோம். இல்லைங்க, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் கனரா வங்கி தானே, அந்த கனரா வங்கியினுடைய லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் அதில் எனக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, 10,000 திருப்பி கொடுத்துருங்க, அல்லது 5,000 திருப்பி கொடுங்கன்னு சொன்னோடனே நீங்கள் ரொம்ப ப்ராம்ப்டாக அவங்க கொடுத்த அந்த லிங்க், அதுதாங்க, யார் லிங்க் அனுப்பிச்சாலும் அந்த லிங்க்ல போய் நீங்கள் எந்த தகவலும் கொடுக்காதீர்கள். செல்போனுக்கு வரும் எந்த லிங்கையும் திறக்க வேண்டாம் என்று எச்சரிக்கிறார்கள் காவல்துறையினர். நீங்கள் லிங்க்ல போய் உங்கள் வங்கி கணக்கு, அக்கௌண்ட், பாஸ்வேர்டு, அப்புறம் ஒரு ஓடிபி வருங்க, அதையும் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் வங்கியினுடைய மொத்த ஆன்லைன் கணக்கையும் அவன் ஹேக் பண்ணிட்டான்னு அர்த்தம். உங்கள் ஓடிபி கொடுத்ததும் உங்கள் வங்கியினுடைய மொத்த பேலன்ஸுமே அவன் டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ ஏதாவது ஒரு நபர் உங்களுக்கு கூகுள் பேயில் பணத்தை போட்டுட்டாரு, இல்லை உங்கள் வங்கியில் ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு தெரியாமல் போட்டுன்னு சொன்னார் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்டேட்டப் பண்ணாதீங்க, அதை நீங்கள் எந்த விதமான ரியாக்ஷன் பண்ணாதீங்க. அந்த நம்பரை பிளாக் பண்ணுங்க, உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லுங்க, அந்த நபர் ஒரு குற்றவாளி. அடையாளம் தெரியாத நபர்கள் மொபைலில் லிங்க் அனுப்பினால் எதிர்வினை ஆற்ற வேண்டாம் எனவும் காவல்துறையை உடனே அழைக்க வேண்டும் எனவும் டிஜிபி சைலேந்திரபாபு கூறினார். சைபர் கிரைம் மோசடியால் பணத்தை இழந்தவர்கள் பட்டியலில் நடிகை நக்மாவும் இணைந்துள்ளார். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். தமிழ் திரையுலகில் காதலன், பாட்ஷா, சிட்டிசன், மேட்டுக்குடி உள்ளிட்ட படங்களில் நடித்து புகழ்பெற்ற நடிகை நக்மா தற்போது காங்கிரஸ் கட்சியில் முக்கிய பதவியில் உள்ளார். இந்த நிலையில் அவரது செல்போனுக்கு குறுஞ்செய்தி ஒன்று வந்துள்ளது. அதிலிருந்து லிங்கை கிளிக் செய்தவுடன் தனியார் வங்கியிலிருந்து பேசுவதாக ஒருவரிடமிருந்து அழைப்பு வந்துள்ளது. அப்போது அந்த நபர் வங்கி கணக்கின் KYC-யை அப்டேட் செய்ய வேண்டும் என கூறிய நிலையில் நக்மாவுக்கு தொடர்ச்சியாக OTP-கள் வந்துள்ளன. சிறிது நேரத்தில் நக்மாவின் வங்கி கணக்கிலிருந்து 1 லட்சம் ரூபாய் வேறொரு கணக்கிற்கு இன்டர்நெட் பேங்கிங் மூலம் மாற்றப்பட்டதால் அவர் அதிர்ச்சி அடைந்தார். எந்த ஒரு தகவல்களையும் அளிக்காத போதிலும் பணம் திருடப்பட்டது எப்படி எனவும் அவர் குழப்பமடைந்துள்ளார். கடந்த சில நாட்களில் 80 பேரிடம் இதுபோல பணம் திருடப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். மலையாள நடிகை ஸ்வேதா மேனனும் இதேபோல பணத்தை இழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து விசாரித்து வரும் மும்பை சைபர் கிரைம் காவல்துறை பொதுமக்கள் தேவையற்ற குறுஞ்செய்திகளை கிளிக் செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. கோவை மாநகர சைபர் கிரைம் பிரிவில் முதல் முறையாக குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கோவையைச் சேர்ந்த வினோத்குமார், ஸ்டான்லி ஜோன்ஸ் மற்றும் ஆனந்தகுமார் ஆகிய 3 பேரின் தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி அவர்களுக்கே தெரியாமல் கிரெடிட் கார்டு மற்றும் லோன் செயலிகளில் இருந்து பணம் பெற்று மோசடி செய்யப்பட்டுள்ளது. அது பற்றி மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த தனிப்படை காவல்துறையினர் இதில் தொடர்புடைய விக்னேஷ் என்ற நபரை கைது செய்தனர். நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ள அவர் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க சைபர் கிரைம் காவல்துறை பரிந்துரைத்துள்ளது. அதன் அடிப்படையில் அந்த நபர் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மாநகர சைபர் கிரைம் பிரிவில் எடுக்கப்பட்டுள்ள முதல் குண்டர் தடுப்பு நடவடிக்கை இதுவாகும். விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் தடையில்லா மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்க முடியாது என்றும் முறை வைத்துதான் மின்சாரம் பிரித்து வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருப்பது ஏற்புடையது அல்ல என தெரிவித்தார். மின்சார வாரியம் நஷ்டத்தில் இயங்குவதாக கூறி தாங்க முடியாத அளவுக்கு மின்கட்டணத்தை உயர்த்தியதோடு சீரான மின் விநியோகத்தையும் தராமல் விவசாயிகளுக்கு தமிழக அரசு விளையாட்டு காட்டுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார்.
காலையில் 6 மணி நேரம், இரவில் 6 மணி நேரம் என பிரித்து மின்சாரம் வழங்க திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வந்துள்ளதாகவும், இதுபோல் இடைவெளி விட்டு விவசாயத்திற்கு மின்சாரம் வழங்கினால் வேளாண் பணிகள் கடுமையாக பாதிக்கும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டெல்டா மாவட்டங்களில் மும்முனை மின்சாரம் வழங்கும் கட்டமைப்பு வசதி அதிமுக ஆட்சிக் காலத்தில் செய்யப்படவில்லை என தமிழக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். 1/4/2021 முதல் நடைமுறைப்படுத்தப்படும் போட்டிருக்காங்க. இப்போ தேர்தல் தேதி 26 அறிவிச்சிட்டாங்க, 25 ஜிஓ போடுறாங்க. 1 தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ மின்மிகை மாநிலம்னு சொல்லக்கூடியவங்க கடந்த அதிமுக ஆட்சியில் ஏன் 1 வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது 2 வருஷத்துக்கு முன்னாடியோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவங்க முயற்சி எடுக்கலை. காரணம் மின் விநியோகத்திற்கான கட்டமைப்பை அவங்க வலுப்படுத்தலை. இப்போ நீங்கள் மும்முனை மின்சாரம் கொடுக்கணும்னா பீக் ஹவர்ஸில் வீடுகளுக்கு, தொழிற்சாலைகளுக்கு, விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மும்முனை மின்சாரம் கொடுக்கணும்னா பீக் ஹவர்ஸில் அந்த விநியோகத்திற்கான கட்டமைப்பை நம்ம வலுப்படுத்தி ஆகணும். அதுக்கு தான் இப்போ 316 துணை மின் நிலையங்கள் நம்ம போடுவதற்கு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி கொடுத்து டெண்டர் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க செய்யலை, இப்போ நம்மளை செய்ய சொல்லி முதலமைச்சர் இடத்துல கோரிக்கையில் வச்சிருக்காங்க. அவங்க டெல்டாவுக்கு 12 மணி நேரம் கொடுத்ததையும் மற்ற பகுதிகளுக்கு 9 மணி நேரம் கொடுத்த மின்சாரத்தையும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது 18 மணி நேரம் கொடுக்கணும்னு உத்தரவு கொடுத்திருக்காங்க. இதுதான் விவசாயிகளுடைய ஒரு உண்மையான பாதுகாவலர்ங்கிறது முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான். அவங்க 12 மணி நேரம் கொடுத்தது இப்போ 16 மணி நேரம் ஆக்கியிருக்காங்க, 18 மணி நேரம் ஆக்கியிருக்காங்க. அவங்க 9 மணி நேரம் கொடுத்து இப்போ 18 மணி நேரம் ஆக்கியிருக்காங்க. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் தனியார் மையம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை பல்லவன் சாலையில் அமைந்துள்ள மாநகர போக்குவரத்து கழக தலைமை அலுவலகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருடன் தோமுசா, சிஐடியு உள்ளிட்ட 9 தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர். சென்னை மாநகரில் தனியாருடன் இணைந்து போக்குவரத்து துறை இயக்க உள்ள பேருந்துகள் தொடர்பாக இக்கூட்டத்தில் தொழிற்சங்கத்தினருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் சிவசங்கர், சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் தனியார் மையம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும், புதிதாக வாங்கப்படும் பேருந்துகள் மின்சார பேருந்துகள் என்பதால் அவற்றின் பராமரிப்பு பணி மட்டும் தனியார் வசம் ஒப்படைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் 2023-24 நிதியாண்டிற்கான இறுதி செய்யப்பட்ட பட்ஜெட்டிற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் துணைநிலை ஆளுநர் உரையுடன் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியுள்ளது. 14 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தொடரில் வரும் 13ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. கடந்த 12 ஆண்டுகளாக மார்ச் மாதத்தில் முழுமையான பட்ஜெட்டிற்கு பதிலாக இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி இந்த நடைமுறையை மாற்றி நடப்பு கூட்டத்தொடரில் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி இறுதி செய்யப்பட்ட முழுமையான பட்ஜெட்டிற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் வரும் 13ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நிலவு மற்றும் செவ்வாய் கிரகத்திற்கு மனிதனை அனுப்பும் திட்டத்தை சர்வதேச நாடுகள் ஒன்றிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். அளவுக்கு இனிமேல் நிலவுக்கோ செவ்வாய்க்கோ போகிறதெல்லாம் ஒரு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு நாடி போகணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா மிகுந்த அதிகமான பண செலவுகள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. இல்லை, பூமி வெப்பமானத்தில் இருக்கணும்னு அது நம்ம கையில் தான் இருக்கு. நம்ம இனிமேல் வெப்பத்தை உருவாக்காமல் பார்க்க வேண்டியது மாசு கட்டுப்பாடுங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்றாரு. நிலுவைத் தொகை வழங்கப்படும் என டாஸ்மாக் நிறுவனம் உறுதியளித்துள்ளதால் மதுபானங்களை ஏற்றி செல்லும் வாகன உரிமையாளர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசையில் டாஸ்மாக் கிடங்கு செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து காஞ்சிபுரம், சென்னை ஆகிய மாவட்டங்களுக்கு தினமும் மதுபானங்கள் லாரிகள் மூலம் டாஸ்மாக் கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் போக்குவரத்து நிறுவனத்துக்கு டாஸ்மாக் நிறுவனம் 4.5 மாத வாடகை நிலுவை வைத்துள்ளதாக கூறி மதுபானங்களை ஏற்றி செல்லும் வாகன உரிமையாளர்களும் சுமை தூக்கும் தொழிலாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுபானங்களை ஏற்றி செல்லும் 60க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. சுமார் 5 மணி நேரமாக போராட்டம் தொடர்ந்த நிலையில் கடைகளுக்கு மதுபானங்கள் கொண்டு செல்வது தடை செய்யப்பட்டது.
இதையடுத்து நாளைக்குள் நிலுவைத் தொகை வழங்கப்படும் என டாஸ்மாக் நிறுவனம் உறுதியளித்ததால் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த டாஸ்மாக் போக்குவரத்து ஒப்பந்ததாரரான பொன்மணி பாஸ்கரன் 4,75,00,000 ரூபாய் நிலுவையை தொகையை தர தரகர் சச்சிதானந்தம் என்பவர் 3 கோடி ரூபாய் கேட்டதாக குற்றம் சாட்டினார். நாற்பத்தோரு கிடங்குல 54 போக்குவரத்து ஒப்பந்ததாரர் இருக்காங்க. எல்லாருக்குமே பணம் 15 நாட்களுக்கு ஒரு முறை தவறாமல் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். முதலாக 4.5 மாதமாக எங்களுடைய பணத்தை நுப்பாட்டி வச்சுட்டாங்க. டிஎம் கேட்டா ஒரு எஸ்ஆர்எம் போய் பாருங்கன்னு சொல்றாரு. எஸ்ஆர்எம் கேட்டா எம்டியை பார்க்க சொல்றாங்க. எம்டியை பார்க்க சொன்னா அமைச்சரை பார்க்க சொல்றாங்க. இது அமைச்சர் வீட்டுல ஒரு புரோக்கர் ஒருத்தர் இருந்துட்டு இது எல்லாருமே ஆபரேட் பண்றாங்க. நாங்க 4.25 கோடி எனக்கு மொத்த நிலுவைத் தொகை இருக்கு சார். ஆனால் எனக்கு 3 கோடி ரூபாய் நீங்க குறுக்கு வழியில கொடுத்தீங்கன்னா அந்த 4.25 கோடி ரிலீஸ் பண்றோம்னு சொல்லி அந்த ஒருத்தர் ஒரு நபர் சொல்றாரு. பேரு சச்சிதானந்தம் சார், ஈரோடை சேர்ந்த சச்சிதானந்தம். அவர் 16 டிரான்ஸ்போர்ட் பண்றாரு சார். அவர் அமைச்சருக்கு இப்ப நெருக்கமா இருக்காரு. 16 போக்குவரத்து ஒப்பந்ததாரரா இருக்காரு சார். 16 மாவட்டத்துல ஒரு போக்குவரத்து ஒப்பந்ததாரரா இருக்காரு. அதனால அவர் ஈரோடுங்கிறதுனாலயும் அமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனாலயும் அவர் சொல்றதுதான் அமைச்சர் கேட்கிறாங்க. இவர் தான் எல்லார்கிட்டையும் பேசுறாரு. என்கிட்ட பேசுனது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் அத்தனை போக்குவரத்து ஒப்பந்தாரர்கள் இவர் தான் பேசுறாரு. அமைச்சர் என்ன பணம் வாங்க சொன்னாருங்கிற தகவலும் இவர் தான் சொல்றாரு. எங்களுக்கு நேரடியா அமைச்சர் எந்த தகவலையும் சொல்லல. அமைச்சர் சொல்லி இந்த சச்சிதானந்தம் சொன்னதை கேட்டு நம்பி கிட்டத்தட்ட 25 பேர் பணம் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் எந்த நிலுவைத் தொகையும் பாக்கி இல்லை. டாஸ்மாக் போக்குவரத்து விவகாரம் தொடர்பாக ஒப்பந்ததாரர் பொன்மணி பாஸ்கரன் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் அதுகுறித்து துறை சார்ந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் தொலைபேசி வாயிலாக விளக்கம் கேட்க முற்பட்டது புதிய தலைமுறை. எனினும் அவர் அழைப்பை ஏற்கவில்லை. அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளிக்கும் பட்சத்தில் அதனையும் ஒளிபரப்ப புதிய தலைமுறை தயாராக உள்ளது. சென்னை KK நகரில் உள்ள ESI அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர கால மருத்துவ பிரிவு திறக்கப்பட்டுள்ளது. புதிய பிரிவை தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் திறந்து வைத்தார். அவசர சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளுக்கு இந்த மருத்துவ பிரிவு பயனுள்ளதாக இருக்கும் என KK நகரில் உள்ள ESI மருத்துவமனையின் முதல்வர் சவான் காளிதாஸ் தத்தாத்ரேயா தெரிவித்துள்ளார். Basically, emergency medicine department is required because there are so many patients. They need emergency care, that is a surgical, traumatic, or some that heart attack, or some any kind of emergency, burn, poisoning. So at that time, the complete setup that we can resolve the issue. That in that contention, that we have established that emergency medicine department, and we are serving to our IPs. 2 நாள்களாக விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரை கைது செய்துள்ளனர். டெல்லியில் மதுபான புதிய கலால் வரி கொள்கை முறைகேடு வழக்கில் மணிஷ் சிசோடியா CBI அதிகாரிகளால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதே வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகளும் மணிஷ் சிசோடியாவிடம் திகார் சிறையின் தனி அறையில் செவ்வாயன்று விசாரணை நடத்தினர். ஹோலி விடுமுறைக்கு பிறகு மீண்டும் இன்று 2வது நாளாக விசாரணையை தொடர்ந்தனர். விசாரணையின் முடிவில் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் கைது நடவடிக்கை மேற்கொண்டனர். சிசோடியாவை நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அவர்கள் முடிவு செய்துள்ளனர். டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியாவிற்கு சிறையில் செல்போன் பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா என பாரதிய ஜனதா கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. டெல்லி துணை முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியா அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவர் சிறையில் இருந்தாலும் அவரது ட்விட்டர் பக்கத்தில் தொடர்ந்து பதிவுகள் பதிவேற்றப்படுகிறது. இதனை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பியுள்ள பாஜக மணிஷ் சிசோடியா சிறையில் இருந்தபடியே எப்படி செல்போன் பயன்படுத்துகிறார் என வினவியுள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தன்னை விசாரிக்க அமலாக்கத்துறை ஏன் அவசரப்படுகிறது என்று தெலுங்கானா முதலமைச்சரின் மகள் கவிதா குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு குறித்து அம்மாநில துணை முதல்வர் மணிஷ் சிசோடியாவை கைது செய்துள்ள அமலாக்கத்துறை கவிதாவுக்கும் சம்மன் அனுப்பியுள்ளது. வரும் 11ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக சம்மனில் குறிப்பிட்டுள்ளது.
மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தனது வீட்டிலேயே விசாரணை நடத்துமாறு தாம் எழுப்பிய கோரிக்கையை அமலாக்கத்துறை ஏற்க மறுத்துவிட்டதாக கவிதா கூறினார். 16ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக அனுமதி கேட்ட நிலையில் 11ஆம் தேதியே விசாரணை நடத்த அமலாக்கத்துறை அவசரம் காட்டுவது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். சாகர் மாலா திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் 4 கடற்கரை பகுதிகளில் மிதக்கும் கப்பல் தளங்கள் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. நிரந்தர கட்டிடக்கலை முறைப்படி கப்பல் தளங்களை அமைப்பதை விட மிதக்கும் வகையில் தளங்களை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் ராமேஸ்வரம், கடலூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் கப்பல் தளங்கள் அமைக்கப்பட உள்ளதால் வேலைவாய்ப்புகள் கிடைப்பதுடன் சுற்றுலாத்துறை பெரிய அளவில் மேம்படும் எனவும் மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் நந்தியால் மாவட்டம் ஆத்மகூர் வனச்சரகம் அருகே மீட்கப்பட்ட 4 புலிக்குட்டிகள் அரசு கால்நடை பராமரிப்பு மையத்தில் உள்ளன. குட்டிகளை தாய்ப்புலியிடம் சேர்க்க வனத்துறையினரும் கால்நடை துறையினரும் மேற்கொண்ட முயற்சிகள் பலனை தரவில்லை. இரவு முழுவதும் விழித்திருந்தும் தாய்ப்புலி வராததால் குட்டிகள் ஆத்மகூர் முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டன. இதனிடையே இரவில் புலி நடமாட்டம் உள்ள பகுதிகளில் கூண்டு வைத்து செயற்கையாக சத்தம் போட்டு தாய்ப்புலியின் நடமாட்டம் உள்ளதா என வனத்துறையினர் கண்காணித்தனர். அதற்கு பலன் கிட்டாததால் 4 புலிக்குட்டிகளும் ஆத்மகூர் கால்நடை பராமரிப்பு மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அவற்றுக்கு உணவுகள் கொடுத்து பராமரிக்கப்பட்டு வருகின்றன. தாய்ப்புலியை தேடும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். கர்நாடக மாநிலம் பெங்களூரு அடுத்த சர்ஜாபுரம் அருகே உள்ள மரச்சாமான்கள் விற்பனை மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. சரத் ரெட்டி என்பவருக்கு சொந்தமான கடையில் திடீரென தீ பிடித்தது. தீ கொழுந்துவிட்டு எரிந்ததுடன் கரும்புகையும் எழும்பின. தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் இந்த விபத்தில் கடையில் இருந்த பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்மையில் திறந்த கீழடி அருங்காட்சியகத்தை பருந்து பார்வையில் படம் பிடித்துள்ளது. நாகரிக வாழ்க்கைக்கு வித்திட்டவர்கள் பழந்தமிழர்கள் என்ற வரலாற்றுக்கான சாட்சியாக வீற்றிருக்கும் அருங்காட்சியகத்தை பருந்து பார்வையில் பார்க்கலாம். மருத்துவ சிகிச்சைக்கு உதவி கோரிய தயாரிப்பாளர் வி.ஏ. துரையிடம் தொலைபேசியில் நலம் விசாரித்த நடிகர் ரஜினிகாந்த் தான் உதவி செய்வதாகவும் உறுதியளித்துள்ளார். தயாரிப்பாளர் வி.ஏ. துரை உடல்நிலை பாதிக்கப்பட்டு வறுமை காரணமாக உரிய சிகிச்சை பெற முடியாமல் தவித்து வருகிறார். தனது சிகிச்சைக்கு அதிக பணம் தேவைப்படுவதால் திரையுலகினர் கொடுத்து உதவ வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் வி.ஏ. துரையிடம் தொலைபேசியில் நலம் விசாரித்தார். எதற்கும் கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன் என நம்பிக்கை தெரிவித்தார். சேலத்தில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் மாணவிகளுடன் சேர்ந்து துணை மேயர் நடனமாடி மகிழ்ந்தார். அம்மாப்பேட்டையில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற இந்த விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறின.
அப்போது மாணவியரின் கோரிக்கையை ஏற்று அவர்களுடன் சேர்ந்து துணை மேயர் சாரதா தேவி நடனமாடி மகிழ்ந்தார். அண்மை செய்தி. காஞ்சிபுரம் அருகே தனியார் நிறுவன ஏடிஎம் மையத்தில் கொள்ளை முயற்சி நடந்திருக்கிறது. காஞ்சிபுரம் அருகே தனியார் நிறுவன ஏடிஎம் மையத்தில் கொள்ளை முயற்சி அரங்கேறியிருக்கிறது. திம்மராஜன்பேட்டையில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தை கடப்பாறை மூலம் உடைத்த மர்ம நபர்கள் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆட்கள் வந்ததால் கொள்ளையர்கள் தப்பியோடி உள்ளதாகவும் தெரியவந்திருக்கிறது. இதனால் பல லட்சம் ரூபாயும் தப்பியிருக்கிறது. காஞ்சிபுரம் அருகே தனியார் நிறுவன ஏடிஎம் மையத்தில் கொள்ளை முயற்சி அரங்கேறியிருக்கிறது. எம்சாண்ட் எனப்படும் செயற்கை மணல் உற்பத்தியை ஒழுங்குபடுத்துவதற்கான புதிய கொள்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். கட்டுமான பணிகளில் ஆற்று மணலுக்கு மாற்றாக அண்மை காலமாக எம்சாண்ட் மணலின் உபயோகம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தரமற்ற எம்சாண்டை சந்தைகளில் விற்பனை செய்வதை தடுக்கவும், தரம், விலை ஆகியவற்றை வரைமுறைப்படுத்தவும் தமிழக அரசு புதிய கொள்கையை வெளியிட்டது. இயற்கை வளங்களின் குறைபாடு காரணமாக ஆற்று மணலுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை மணல் மற்றும் அரவை மணல் உற்பத்திக்கு கிரானைட் மற்றும் சாதாரண கல் குவாரிகளில் கிடைக்கும் சிறிய அளவிலான கற்கள் பயன்படுத்தப்படுவதாகவும், மாநிலத்தில் குவாரி கழிவுகளை இல்லாத நிலையை உருவாக்குவதே இந்த கொள்கையின் குறிக்கோள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக விலையுள்ள ஆற்று மணலுடன் ஒப்பிடும்போது பொதுமக்கள் செலவு குறைந்த எம்சாண்ட் மூலம் தரமான கட்டுமான பொருளை பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் கல்குவாரி அமைக்க அனுமதிக்கக்கூடாது என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பெருமாநாடு பகுதியில் 2 கல்குவாரிகளுக்கு அனுமதி வழங்குவதற்கான பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் நடத்தப்பட்டது. இதில் அதிகாரிகள், பொதுமக்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சிலர் தங்களின் வாழ்வாதாரம் கருதி கல்குவாரி அமைக்க அனுமதிக்க வேண்டும் என பேசினர். அதேவேளையில் கல்குவாரி அமைக்கப்பட உள்ள இடத்தில் இருந்து 300 மீட்டர் தொலைவில் நீர்வழித்தடம் இருப்பதால் அனுமதி வழங்கக்கூடாது என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர். கனிமவள கொள்கை சுற்றுச்சூழலுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும், மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் வருவாய்த்துறையினரும் உரிய ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். பெரும்பான்மை உள்ளூர் மக்கள் வேண்டாம் அப்படிங்கறதான் செய்தியா சொன்னாங்க. அதில் உள்ளூர் அல்லாத வெளியூர்லேருந்து கொண்டு வந்து சில பேர் வந்திருந்தாங்க. அவங்க கருத்தா ஒன்றும் பெரிய தெரிவிக்கல. ஆதரவு கருத்துக்கும் கைதட்டினாங்க, எதிர்ப்பு கருத்துக்கும் கைதட்டினாங்க. உள்ளூரில் ஒரு சில பிரமுகர்கள் இதனால எங்களுக்கு இந்த பகுதி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதனால அது வேணும் அப்படின்னாங்க. பகுதி வளர்ச்சி அடைஞ்சதுக்காக அது அப்படி அந்த காரணத்துக்காக கொடுக்க முடியாதுங்க. சட்ட விதிப்படி, அதுவும் குறிப்பாக சிறு கனிம
சலுகை விதிகள் 1959 36(1) அந்த பிரிவின்படி இதில் வந்து 300 மீட்டருக்குள்ள இந்த 2 குவாரிக்கும் அருகாமையில் நீர்வழி பாதை இருக்கு, நீர்வழி கட்டுமானங்கள் இருக்கு. இதனால இந்த விதியின்படி உங்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத கருத்தா வச்சோம். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே கோயில் திருவிழாவில் யானை மிரண்டு ஓடியதால் பக்தர்கள் அச்சமடைந்தனர். வர்க்கலா அரியூ தர்மசாஸ்தா கோயில் திருவிழாவில் சுவாமி ஊர்வலத்திற்காக யானை வரவழைக்கப்பட்டது. மேளதாளம் முழங்க சுவாமி ஊர்வலம் நடந்தபோது அந்த யானை மிரண்டு ஓடியது. இதனால் யானை மீது அமர்ந்திருந்த பாகன் நிலை தடுமாறி கீழே விழுந்து காயமடைந்தார். கோயில் வளாகத்தில் மிரண்டு ஓடிய யானையை அரை மணி நேரம் போராடி பாகன் கட்டுக்குள் கொண்டு வந்தார். இதன் காரணமாக திருவிழாவில் கூடியிருந்த பொதுமக்கள் அச்சமடைந்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயிலில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு நாட்டியாஞ்சலி நடைபெற்றது. தஞ்சையைச் சேர்ந்த ஆருத்ரா கலைக்கூடத்தைச் சேர்ந்த மாணவிகள் பரதநாட்டியம் மூலம் சிவபெருமானுக்கு நாட்டியாஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.